ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் மிளகு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வடையை அனுமன் கோயிலில் நிறைய இடத்துல பிரசாதமாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பெருமாள் கோயிலையும் பிரசாதமாக கொடுப்பாங்க. இது நீங்கள் திருப்பதியில் கருப்பு உளுந்தில் செஞ்ச வடையை சாப்பிட்ருப்பீங்க. அந்த வடையை நம்ம வீட்டில் இருக்க உளுந்தை வச்சு எப்படி செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வடை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிறிஸ்பியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது வடை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மிளகு வடை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இதை செய்கிறதுக்கு ரொம்பவே டைம் கம்மியாக தான் எடுக்கும். சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். மற்ற வடைகள் மாதிரி ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். நீங்கள் தோல் உரிக்காத உளுந்து வச்சுருந்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் தோல் உரிச்சு தான் வச்சுருக்கீங்கன்னா நான் செய்கிற மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணிக்கோங்க. 2 உளுந்தில் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை 2 தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். உளுந்து நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. ஆனால் நீங்கள் தோல் எடுக்காத உளுந்து கருப்பு உளுந்து வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஊறுறதுக்கு லேட் ஆகும். மினிமம் ஒரு 4 to 5 hours தான் ஆகும். அப்படின்னா தான் நம்ம அரைக்க முடியும். இல்லைனா கல் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கருப்பு உளுந்து வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஊற வச்சுருங்க. நீங்கள் காலையில் செய்கிறீங்கன்னா நைட்டு ஊற போட்டுருங்க. காலையில் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி நீங்கள் டே டைமில் செய்கிறீங்கன்னா ஒரு 5 மணி நேரமாவது நல்லா ஊறணும். அப்படின்னா தான் அரைக்க முடியும். அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சுருக்க உளுந்து நல்லா ஊறி வந்துருச்சு. நீங்கள் உடச்ச உளுந்து வச்சுருந்தாலும் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இதே மாதிரியே. இப்போ தண்ணிலாம் நான் வடிச்சிட்டு வந்துட்டேன். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறையா செய்ய போகிறீங்கன்னா கிரைண்டரில் ஆட்டிக்கலாம். நீங்கள் கம்மியாக செய்ய போகிறீங்கன்னா என்னைய மாதிரி மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா உளுந்தும் ஆட் பண்ணியாச்சு. நான் எடுத்துருக்க 1 கப் உளுந்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மிளகு நிறையா சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நான் ஆட் பண்ணுறேன். சீரகம் ஆப்ஷனல் தான், வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அரைக்கும் போது நல்லா கொரகொரப்பாக இருக்குது. அதனால் தண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொரகொரப்பாக தான் இருக்குது. ஆனால் பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப முழுசாக இல்லாமல் அரைகுறையாக அரைச்சிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வடை தட்டும் போது நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத எல்லாத்தையுமே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வலிச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ண போகிறோம். நான் ஆட் பண்ணியிருக்க அரிசி மாவு பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு. நீங்கள் பச்சை அரிசியாகவே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உளுந்து ஆட்டுவீங்களே அப்போயே ஊற வச்சு அதோடய சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ ஆட் பண்ணால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணணும். இது நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாக எண்ணெய் அதிகமாக குடிக்காததுக்காக நம்ம இந்த அரிசி மாவு ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடான எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உளுந்து மட்டும் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். ஏன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் உளுந்தில். எண்ணெய் குடிக்கிறது கம்மியாகும். நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும். ரொம்ப சொத சொதன்னு இல்லாமல் ஆயிலாக இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு ட்ரையாக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு செஞ்சுருக்கீங்களோ உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அரிசி மாவு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வந்துடும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு போட்டு எடுக்கும் போது கரெக்டாக வராது. அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த வடை தட்டுறதுக்கு ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா கோல்டு வின்னர் கவர் ஆயில் கவர் எடுத்திருக்கேன். ஏன்னா உள்ளுக்கு ஆயிலாக அதிகமாக இருக்கும். அதனால் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அதில் எடுத்து தட்டிக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது கவர் வச்சுருந்தீங்கன்னா கூட அதில் செய்யலாம். இல்லை வாழை இலை வச்சுருந்தீங்கன்னா அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது நீங்கள் பெருசாக தட்டுறதுனா ரொம்ப பெரிய உருண்டையாக எடுக்கணும். சின்னதாக தட்டுறீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி சைஸில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தட்டிடுங்க. தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல் வச்சுட்டு கையில் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மெல்லிஸாக ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் வடை ரெடி பண்ணும்போது உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தட்டை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தட்டை மாதிரி ரெடி பண்ணணுமோ அந்த அளவுக்கு தட்டை மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வடை நல்லா கிறிஸ்பியாக நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வடை சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் தட்டுறதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். கொஞ்சம் கெட்டியாக போடணும். கொஞ்சம் கெட்டியாக போட்டிங்கன்னா நீங்கள் பிக்கும்போது நல்லா சாஃப்ட்டாக உளுந்த வடை மாதிரியே இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாஃப்ட்டாக நல்லா ஃப்ளஃபியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உளுந்த வடை நீங்கள் போடுறீங்களே அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அப்படியே உங்களுக்கு தட்டை முறுக்கு மாதிரி வேணும்னா நல்லா இந்த மாதிரி சுற்றி தட்டிட்டிங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக நல்லா க்ரன்ச்சியாக நல்லா ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக ஆட் பண்ணி தட்டை மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதே கொஞ்சம் அரிசி மாவு போட்டு நல்லா வந்து பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக நல்லா சாஃப்டாக மாதிரி கிடைக்கிற மாதிரி இருக்கும், எண்ணெய் குடிக்காமல். அதனால் நீங்கள் எப்படி தட்டுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வடை வந்து வரும். அதனால் வந்து பார்த்து தட்டிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக தட்டினீங்கன்னா சாஃப்டாக வரும், தட்டையாக நல்லா தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால் உங்கள் விஷ் தான், அது எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடையை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். கையில் இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாகவே எடுக்க வரும். அந்த மாதிரி பதத்தில் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப நெழுகலாக இருந்தால் கிழிஞ்சு போயிடும். அது வந்து உள்ளுக்கு நம்ம போடும் போது ஷேப் மாறி போயிடும், சில நேரம் மடங்கிரும். அதனால் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு கையில் எடுத்து போடுற அளவுக்கு வந்து நீங்கள் வடையே ரெடி பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போட்டு எடுக்க. ரொம்ப வந்து ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் ரொம்ப வந்து ஷேப் மாறிடும், அதனால் எடுத்து போட முடியாது அந்த டைமுக்குள்ளே. அதனால் வந்து கரெக்டாக வந்து கன்சிஸ்டன்சி பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. 2 சைடு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அந்த டைமில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வடை நான் போட்டு எடுத்துட்டேன், நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து மொத்தமாக போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சது வந்து பிளாஸ்டிக் ஷீட்டில் எப்படி போடணுன்னு காமிச்சேன். இப்போ வந்து கையில் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு 3 இல்லைனா 4 போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், ஸ்பேஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் 2 சைடு நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது பபிள்ஸ் நிறையா வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கம்மியாயிரும். அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு, கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான மிளகு வடை ரெசிபி சூப்பராக வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.